இந்த மேரத்தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சண்டே. நான் நினச்சிருந்தேன்னா அன்றைக்கி வந்துட்டு சும்மா தொங்குன்னு போய் ஓடுறதை விட்டுட்டு வீட்லேயே உட்காந்து மேக்ஸுக்கு கிளாஸ் ரவுண்ட் எழுதிருக்கலாம். அடுத்த நாள் மேக்ஸ் டெஸ்ட் இருந்துச்சு, அதுக்கு உட்காந்து பார்த்துருக்கலாம். இல்லைங்காட்டிங்கன்னா அந்த சும்மா வீடியோ கூட போடுறதுக்காக ஏதாவது பார்த்துருக்கலாம். இத்தனை வேலையை வச்சுக்கிட்டு எவனாவது மாரத்தான் போவானா? இல்லை போவானா? நான் போனேன். அங்கே போயிட்டு என்ன நினச்சிக்கிற மொத்த கதையும் சொல்கிறேன், மறக்காமல் ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. அங்கே நம்ம பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஹாயை போட்டு அப்படியே ஓட ஆரம்பித்தேன். ஓடிட்டே இருந்தேன். முடியல. கொஞ்ச நேரத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்படியே நடந்துக்கிட்டே இருக்கேன். என் கிளாஸ் பொண்ணுங்க வந்தாங்க. பொண்ணுங்க வந்துட்டு என்னை கவனிக்கல. அப்படியே என்னை ஓவர்டேக் அடித்து போனாங்க. நான் ரொம்ப நேரமாக நடந்துக்கிட்டே இருந்தேன். அதனால் இப்போதைக்கு என்னால் ஓட முடியும். ஸோ அதனால் நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா லைட்டாக தண்ணியை குடிச்சிட்டு அழுத்தினேன். ஓடுனேன். அப்படியே அவங்கள அப்படியே ஓவர்டேக் அடித்து ஓடுறேன். அவங்க சொல்கிறாங்க, ஏய் ஓடுறாண்டி அப்படின்னாங்க. அப்படியே சொல்லும்போது அப்படியே மாசாக இருந்தது, அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் அப்படியே மாசாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி கீழே பார்க்குறேன். ஒரு பிரச்சனை என்னென்னா, வாட்டர் பாட்டிலில் வந்துட்டு பேண்ட் பேக்கெட்டில் போட்டிருந்தேன்னா அது என்ன ஆச்சுன்னா வெயிட் ஆகி கீழே கழுண்டு தொடக்கிட்டே வந்துடுச்சு. இறங்கிடுச்சு தொடக்கிட்ட. -6. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓட நடக்க அப்படின்னு சொல்லி ஓடிட்டே இருந்தேன். கடைசியில் ஒரு கட்டத்தில் பார்த்தா என் கூட எவனுமே இல்லை. கூட ஓடிட்டு வந்தவனே காணோம். முன்னாடி பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. தனி மரமா. சரி என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிற்க, அப்புறமா தான் கடைசியில் தான் வந்து சேர்ந்தார் விநாயக். இவர் தான். நாங்கள் 2 பேரும் அப்படியே ஒரு கேஷுவலாக ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். கேஷுவல் ஓடணும். அவங்களோட சேர்ந்து அப்படியே ஓட நடக்க அப்படின்னு சொல்லி அப்படியே போய் கடைசியில் எப்படியோ ஃபினிஷாக ரீச் பண்ணிட்டோம். இதில் ட்விஸ்ட் என்னென்னா, எங்களுக்கு அந்த டெஸ்டினேஷன் போகிறதுக்கு வழியே தெரில. நாங்கள் அங்கே நின்று ஏதோ டூர் போகிற மாதிரி அங்கே வழி கேட்டு அதுக்கப்புறமா போனோம். மேரத்தான் இப்படி போவானா? நாங்கள் போனோம். அங்கே சாப்பிட எக்கச்சக்கமாக கொடுத்தாங்க. சாப்பிட ஏதோ கையில் கொடுத்தாங்க. என்ன சொல்லி திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஜூஸு, ஒரு அவிச்ச முட்டை, 2 ப்ரெட்டு, அது தொட்டுக்கு ஜாமு, வாழைப்பழம். இதெல்லாம் என்ன பண்ணேன் அப்படின்னா சாப்பிட்டேன். ஒன்று விடாமல் எல்லாத்தையும் மொச்சக்குன்னு சாப்பிட்டுட்டேன். அங்கே இருந்த ஒரு செல்ஃபி பாயிண்டில் அப்படியே ஒரு கேஷுவலாக ஒரு போஸ் கொடுத்து ஒரு ஃபோட்டோ. கேஷுவல். அப்புறம் ஒரு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டு, ஒரு மெடல் கொடுத்தாங்க. அதையும் அப்படியே அந்த செல்ஃபி பாயிண்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீட்டாக வந்தாச்சு. இது நம்ம டிவிகே கட்சி சார்பாக நடத்தின ஒரு மேரத்தான் தான். உங்க விஜய் உயிரன வரனா